எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்திய பங்குச்சந்தை கடந்த 7 மாதங்களாக எவ்வளோ இறங்குனுச்சோ அதை ஒரே மாதத்தில் ஏறிடுச்சு. இன்னும் ஆல் டைம் ஹைக்கு வெறும் 1000 புள்ளிகள் தான் பக்கத்தில் இருக்குது. இந்த நிலைமையில் நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஐடி, ஆட்டோ அண்ட் ஃபார்மா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க் இந்த எல்லா செக்டார்ஸுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட பங்குச்சந்தை மூவ் அப் ஆர் டவுன் எப்படி இருக்க போகுதுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 26,200லேருந்து 21,700 வரதுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து ஏறக்குறைய ஏப்ரல் மாதம் வரைக்கும் 28 வாரங்கள் நாட்களில் சொல்ல போனால் ஏறக்குறைய 130 டேஸ். அந்த கரெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17% வரைக்கும் இறங்கியிருக்கு. 130 நாட்களில் 17% வரைக்கும் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த 17%ல் 15% வெறும் 25 நாளில் நிஃப்டி ஏறி முடிஞ்சிருக்கு. இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள், க்ரீனில் இருக்கிறது. வெறும் 25 டேஸில் 15% மூவ் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ இந்த அளவுக்கு புல்லிஷாக இருந்திருக்கு கடந்த ஒரு மாதமாக. நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எவ்ரி டிப் பை பண்ணுங்கள். 10% மேலே நம்மளோட மார்க்கெட் ஃபால் ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு 10%, 5% கரெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்படி 21,700 வரும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. என்னோட கிளைண்ட்ஸ் அண்ட் நானுமே 70% ஆஃப் அமௌண்ட்டை ஒவ்வொரு டிப்லையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் 30% ஆஃப் கேஷை ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வீக்லியில் இந்த சார்ட்டை மாத்திரேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்த 21,500 அண்ட் 21,700 இந்த இடத்த மார்க்கெட் வந்துட்டு மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்து தான் ரைஸ் ஆகுது. இப்பயுமே அந்த இடத்த சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக 25 டேஸ்லேயே ரெக்கவரி ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியில் 2021 அண்ட் 22ல் ஒரு கரெக்ஷன் நடந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆனப்போ என்ன நடந்திருக்குன்னு இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாரம் வந்து டவுன் ஆகுது. அந்த 10 வாரம் டவுன் ஆனது வெறும் 3 வாரத்தில் ரெக்கவரி ஆகுது. திரும்ப 10 வாரம் டவுனு, திரும்ப ஒரு 4 வாரத்தில் ரெக்கவரி, திரும்ப டவுனு. ஸோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ரெக்கவரி இருந்ததுன்னா அது திரும்பவும் கரெக்ஷன் நடந்திருக்குங்கிறத இங்கே பார்க்க முடியுது. சேம் இப்போவும் 2025லையும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 25 டேஸ்லேயே 15% மூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. இப்போ நான் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,000 to 25,300 and 400 இந்த இடத்த நான் டே சார்ட்லேயே கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒவ்வொரு முறையும் இந்த 25,000 டச் பண்ணும்போது அங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. மேலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிரேக் ஆகிட்டு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு. அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணப்போ மட்டும்தான் ஒரு 2 வாரம் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹையில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சஸ்டைன் ஆகாமல் கீழே வந்திருக்கும். இதை நான் திரும்பவும் வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 25,000 அண்ட் 25,300 வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணது வெறும் 2 வாரம் தான். திரும்பவும் அகைன் அந்த 25,300 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அங்கேயே இருந்திருக்கும், இந்த இடத்துலையும் அதே இடத்துல மார்க்கெட் சஸ்டைன் ஆகிருக்கு. ஸோ எங்கெல்லாம் இந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுன்லேயோ சஸ்டைன் ஆயிருந்ததோ, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக முடியாது இருந்ததோ அந்த இடத்துக்கு அகைன் மார்க்கெட் இப்போ வந்திருக்கு 25,000க்கு வந்திருக்கு. இந்த 25,000 to 25,300ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த ஜோனை பிரேக் பண்ணால் திரும்பவும் ஆல் டைம் ஹை 26,200 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் இருக்கும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் ஆகுமா இல்லை கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் பிரேக் ஆகுமாங்கிறது தான் இப்போ 100 மில்லியன் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆனதுனால ஒரு கரெக்ஷன் வரலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சேம் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் கடந்த அக்டோபர்லேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் தான். அந்த கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் ரெக்கவரி ஆகி பயங்கர புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டி வந்துட்டு இப்போ தான் ஒரு 4 வாரமாக புல்லிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடியே புல்லிஷாகி முடிஞ்சிட்டு 4 வாரமாக கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த இடத்த உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், 4 வாரமாக அதே இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டு இருக்கு. சொன்னேன், மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அந்த இடத்த சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புல்லிஷாக அதுக்கப்புறம் போக முடியல, அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 82,500 and 300 இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ இருக்கிற இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த இடம் பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதை ஒரே ஒரு முறை தான் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ஒரு 2 வாரம் மட்டும் மேலே ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டி எப்படியோ அதே போல் தான் இதுவும். நான் இங்கே டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சிருக்கும். அந்த 82,500 300 வரும்போது சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் தான் பிரேக் ஆகிருக்கு. திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ சென்செக்ஸ் இருக்கிற இடம் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஆல் டைம் ஹை போகும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் இருக்குங்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. அடுத்தது ஃபினான்ஸ் செக்டார். ஃபினான்ஸ் செக்டாரும் பேங்க் நிஃப்டியும் சேமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி
ஒரு 4 வாரமாக கன்சால்டேஷனில் இருக்க மாதிரி ஃபினான்ஸ் செக்டாரும் ஆல் டைம் ஹே பிரேக் பண்ணி ஒரு 4 வாரமாக கன்சால்டேஷன்லேயே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரும் பார்த்தீங்கன்னா இந்த 38,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ஃபால் ஆயிருக்கும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கும். ஆனாலும் இப்போ அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துட்டு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தாலும் 2021 அந்த 38,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்த லெவல் போகும். அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ். ஃபார்மா செக்டார் பார்த்தீங்கன்னாலும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த 22,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இதை டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆல் டைம் ஹை போனதுக்கப்புறம் ஃபார்மா இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு 22,000 ஒரு முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹெவி ஃபால் இப்போது வந்தது. அந்த ஃபாலுக்கு அப்புறம் திரும்ப அந்த 22,000 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ அதை பிரேக் பண்ண முடியல. மல்டிபிள் டைம் அதை பிரேக் பண்ண முடியாமல் கீழே இருக்குது. இப்போயும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் போகும். ஃபார்மா இண்டெக்ஸும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். இந்த 24,000ங்கிறது 2024 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் அது அகைன் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. பாருங்கள், மல்டிபிள் டைம் அந்த இடத்த டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் பிரேக் ஆகலை. ஸோ இப்போயும் அதே போல் தான். இப்போ நான் டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களால் இப்போ பார்க்க முடியும். நான் ரவுண்ட் பண்ண இடம் எல்லாமே இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதை பிரேக் பண்ண முடியாமல் கீழே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த புல் ரன் ஆட்டோ செக்டார். இல்லைன்னா இங்கேருந்து திரும்ப கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 58,000ங்கிறது 2024 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதை ஒரே ஒரு முறை தான் பிரேக் ஆகிட்டு மேலே சஸ்டைன் பண்ண முடியாது. அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 58,000க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் அடுத்த புல் ரன் எஃப்எம்சிஜியில் இருக்கும். இல்லை இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட அகைன் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல்லே தான் ஃபார்ம் ஆகி அந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். எஸ், 2024 இந்த சேனலோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் மெட்டல் இண்டெக்ஸு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து அப்பு, திரும்ப பாட்டம், திரும்ப ஒரு அப்பு, திரும்ப பாட்டம், திரும்ப அப் ட்ரெண்டு, திரும்ப இந்த பாட்டம், திரும்ப அப்பு, திரும்ப பாட்டம், திரும்ப இப்போ அந்த சேனலோட அப்பில் இருக்குது. ஸோ இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இந்த புல் ரன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் திரும்பவும் இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் மெட்டல் இண்டெக்ஸ் மாதிரியே ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் தான் 2024 இது வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் தான். இதெல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சோம் நமக்கு. இந்த சேனல்லேருந்து இது வரைக்கும் பிரேக் ஆகலை. சேனலோட டாப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், திரும்பவும் அப்ஸ், திரும்ப டவுன், திரும்பவும் ஒரு அப்பு, திரும்ப டவுன், அப், டவுன், அப். இப்போ சேனலோட டாப்பில் இருக்குது. இந்த டாப்பை பிரேக் பண்ணால் தான் அகைன் புல் ரன். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து திரும்ப அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி இண்டெக்ஸ். இருக்கிறதுலே எனர்ஜி இண்டெக்ஸ் தான் ஒரு பக்கமான ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ஃபால் 2020 ஒரே ஒரு டைம் அதை சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இப்போ தான் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. ஸோ சூப்பரான சப்போர்ட்டில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற இடம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதை டே சார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். எனர்ஜி இண்டெக்ஸ் இந்த 36,000 2024 பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டாக 2-3 டைம் எடுத்துகிட்டு இருந்தது. பட் அந்த செப்டம்பரில் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் அடுத்த லெவல் மூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ எனர்ஜி இண்டெக்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மீடியா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்ச், அதாவது பாட்டமில் ஒரு 1000, ஹையில் பார்த்தீங்கன்னா 3,000 வந்து 3,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மீடியா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இந்த சேனலோட பாட்டம் 1000லேருந்து 3,000, அகைன் சேனலோட பாட்டம், திரும்ப சேனலோட ஹை, திரும்ப சேனலோட பாட்டம், இப்போ சேனலோட ஹை ஒரு மிடி போயிட்டு திரும்ப லோ வந்திருக்கு. ஸோ இந்த சேனலோட பாட்டம் எடுக்கிறப்ப மீடியா ஸ்டாக்ஸ் ஆர் மீடியா இண்டெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அகைன் இந்த சேனலோட டாப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ மோஸ்ட்லி எல்லா செக்டாரையும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. 25,000லேருந்து 25,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை பிரேக் பண்ணால்
ஆல் டைம் ஹை போயிடும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஷார்ட் டைமில் 15% அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு இல்லையா, இதுக்காக ஒரு ரீடெஸ்டாவது கொடுத்தா பெட்டர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் நீண்ட கால முதலீட்டுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு கரெக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த போர் சுச்சுவேஷனால. ஆனால் ஒரே நாள் அந்த போர் நிறுத்தம் அறிவிச்சதுனால ஒரு சூப்பரான ரேலி நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சிச்சா இல்லை இதுக்கப்புறம் எதனா ஒரு கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் இந்த ட்ரம்ப்போட டேரிஃபை இன்னும் எதுவும் ஒரு கிளியரான வியூ இல்லை. அதனால் எதனா ஒரு சான்சஸ் கிடைச்சா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலிமா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலிமா என்ன தொடர்பு கொள்ளலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் உங்களை தொடர்பு கொள்வேன். பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.